வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் வெக்டார் கால்குலஸ்ன்ற சாப்டர்லேருந்து கிரீன்ஸ் தியரம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். வெரிஃபை கிரீன்ஸ் தியரம் இன் த எக்ஸோ பிளேன் ஃபார் இன்டெக்ரல் சி 3x² - 8y² into dx plus 4y - 6xy into dy where c is the boundary of the region given by x is equal to 0, y equal to 0, x plus y equal to 1. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? மொதல் கிரீன்ஸ் தியரம்னு என்னன்னு தெரிஞ்சால் தானே அதை வெரிஃபை பண்ண முடியும். ஸோ பை கிரீன்ஸ் தியரம் என்னன்னு கேட்டால் இன்டெக்ரல் சி pdx plus qdy should be equal to double integral r dou q by dou x minus dou p by dou y into dx dy. இது பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன், இது நார்மல் டிஃப்ரென்சியேஷன். இந்த சின்றது வந்து க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லலாம், இல்லை பவுண்ட்ரின்னு சொல்லலாம். இந்த ஆர் வந்து ரீஜன். முதல்ல இந்த தியரமை தான் நம்ம வெரிஃபை பண்ணி, அதாவது ப்ரூவ் பண்ணணும். LHS இஸ் ஈக்குவல் டு RHSன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி சால்வ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு தேவையான டயக்ராமை வரைஞ்சிடலாம். இதோடைய பவுண்ட்ரி என்ன கொடுத்துருக்கோம்? x இஸ் ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 0, x ப்ளஸ் y ஈக்குவல் டு 1. இது பாருங்கள், இதுதான் y ஈக்குவல் டு 0. x ஆக்சிஸ் தான் y ஈக்குவல் டு 0, y ஆக்சிஸ் தான் x இஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்து x ப்ளஸ் y ஈக்குவல் டு 1ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த லைன் எப்படி வரைவீங்க? x 0 போட்டால் y 1 வரும். ஸோ 0, 1. ஒய்க்கு 0 போட்டால் x 1 வந்துடும். 1, 0. ஸோ இந்த லாஸ்ட் என் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சி இதை வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம RHS கண்டுபிடிச்சிருவோம். அதுதான் ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ P என்னன்னு பார்க்கணும், Q என்னன்னு பார்க்கணும். உங்களுக்கு கொஸ்டினில் பாருங்கள், இங்கே இதில் PDX QDY இருக்குது. அப்போது இதுதான் P, ஏன்னா DX பக்கத்தில் இருக்குது. ஸோ P is 3x² - 8y². இது QDY. அப்போ Q வந்து 4y - 6xy. இதைத்தான் இங்கே எழுதியிருக்கேன். P என்ன Q என்னன்றதை எழுதியிருக்கேன். இதுதான் P, இதுதான் Q. அப்போ டோ P பை டோ ஒய். ஏன் டோ P பை டோ ஒய் போடுறோம்? நம்ம ஃபார்முலாவுக்கு அதுதான் வேணும். டோ Pயை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான் பண்ணணும், டோ Q வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணணும். ஸோ டோ P பை டோ ஒய் வந்து இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணோன்னா இது 0 ஆகிடும், இது -16y வரும். அதே மாதிரி டோ Q வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோன்னா இது வந்து எக்ஸ் இல்லை, ஸோ 0 ஆகிடும் கான்ஸ்டன்ட்டு, இது -6y வரும். ஸோ திருப்பி என்ன டேர்ம் வேணும் பாருங்கள், நமக்கு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். டோ Q பை டோ எக்ஸ் இதை ஃபஸ்ட்டு வச்சுருக்கணும். மைனஸ் டோ P பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு -6y மைனஸ் ஆஃப் -16y ப்ளஸ் 16yன்னு வரும். மைனஸ் ஆஃப் -16y வந்து ப்ளஸ் 16y. இப்போது நம்ம ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேணும்னாலும் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? இதுதான் கொஸ்டின். இப்போ இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா இதோடைய ஆன்சர் -6y ப்ளஸ் 16y, அதாவது 10y. அதுக்கப்புறம் dx dy இருக்குது, அதையும் போட்டாச்சு. லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதுன்னு பாருங்கள், dy, அதாவது சேஞ்ச் இன் y. எப்போ y சேஞ்ச் ஆகும்? இதை பாருங்கள், இதை தானே y ஆக்சிஸ். இதை இப்படி மூவ் பண்ணால் தான் y ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகும். இதை இப்படி மூவ் பண்ணால் x ஆக்சிஸில் மூவ் ஆகும். ஸோ y ஆக்சிஸில் மேலே கீழே மூவ் ஆகுறதுனா ஹாரிசாண்டல் லைன் தான் மூவ் ஆகும். இப்போ இந்த பென்சில் ஹாரிசாண்டலாக இருக்குது, ஸோ நான் ஒரு ஹாரிசாண்டல் லைன் போட்டுட்டேன். அப்போது உங்களுடைய ஒய்யோட லிமிட் என்ன? ஒய்யோட லிமிட் எதுலேருந்து இந்த ஹாரிசாண்டல் லைனு இப்படி கீழே வந்தால் y ஈக்குவல் டு 0 இங்கே டச் பண்ணும். இது அப்படியே மேலே போய் டச் பண்ணால் y ஈக்குவல் டு 1. அப்போது உங்களோட ஒய் லிமிட் என்ன? 0 to 1. சரி, ஒய் லிமிட் இதை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் லிமிட் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா இதோட எண்ட்ஸ் பாருங்கள். இந்த எண்டு, அதாவது ஆக்சிஸ் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் உங்களுக்கு சின்ன வேல்யூ. ஸோ லெஃப்ட் சைடில் என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட் சைட்லேயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வேணும், ஏன்னா இப்போ டிஎக்ஸ்க்கு எழுத போகிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வேணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - ஒய்ன்னு வந்துடும். அப்போது இதோட லிமிட் என்ன? டிஎக்ஸோட லிமிட் 0லேருந்து 1 - ஒய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் வேல்யூ பாருங்கள், அது டிஒய்னா dy, அதாவது ஒய் ஆக்சிஸில் ஸ்லைட் ஆகிற ஒரு லைன் வரையணும், அதாவது ஹாரிசாண்டல் லைன் வரையணும். அது எங்கேருந்து எங்கே வரையும் ஸ்லைட் ஆகுது? y ஈக்குவல் டு 0லேருந்து y ஈக்குவல் டு 1 வரையும் ஸ்லைட் ஆகுது. அப்போ அதுதான் ஒய்யோடைய இன்டெக்ரல். அடுத்து அது எங்கே டச் ஆகுது பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் ஸ்மால் நம்பர். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து இதையும் எக்ஸ்ன்னு எழுதணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - ஒய். அப்போது அதுதான் அதோடைய இன்டெக்ரல். போட்டுட்டு 10y dx dyன்னு போட்டாச்சு. இப்போ நம்ம நார்மலாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம்? உள்ளே இருக்க dxை தான் சால்வ் பண்ணோம். எது உள்ளே இருக்கோ அதான் சால்வ் பண்ணோம். அது மாதிரி பாருங்கள், dx இருந்தால் இங்கே லிமிட்டில் y தான் இருக்கணும், எக்ஸ் வரக்கூடாது. இப்போ சால்வ் பண்ணோன்னா 10 கான்ஸ்டன்ட் நான் வெளியில் வச்சுட்டேன். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது ஒய்யும் கான்ஸ்டன்ட் தான், பட் dxஐ இன்டெக்ரல் பண்ணால் ஒரு எக்ஸ் வந்துடும். ஸோ ஆக்சுவலாக ஒய் இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுருக்கேன். dxஐ இன்டெக்ரல் பண்ணால் ஒரு எக்ஸ் வந்துடும். இன்டெகிரேஷன் முடிஞ்சது லிமிட் போட்டுடலாம். எது? 0 to 1 - ஒய்ன்னு போட்டாச்சு.
இன்ட்டு இந்த டிஒய் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த 10 அப்படியே தான் இருக்குது. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய் அதே இடத்துல இருக்கணும். நம்ம எதுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? எக்ஸுக்கு பதிலாக லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஒய் இன்ட்டு 1 மைனஸ் ஒய்ன்னு வரும். லோயர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ நமக்கு மீதி ஒய் இன்ட்டு 1 மைனஸ் ஒய் இன்ட்டு இந்த டிஒய் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்? இது வித் ரெஸ்பெக்ட் டு டிஒய் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ 10 இன்ட்டு இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். 10 இன்ட்டு இன்டெகிரல் 0 to 1 y மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய். இதை இன்டெகிரேட் பண்ணால் ஒய் டிஒய் வந்து ஒய் ஸ்கொயர் பை 2 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் வந்து ஒய் கியூப் பை 3. லிமிட்ஸ் போட்டுக்கலாம் 0 to 1. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே 1 போட்டோன்னா 1 ஸ்கொயர் 1 பை 2 மைனஸ் 1 கியூப் 1 பை 3ன்னு வரும். லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ இது மட்டும்தான் இருக்கும். இதை எல்சிஎம் எடுத்தால் 6. ஸோ 2 இன்ட்டு 3 3 மைனஸ் 2ன்னு வரும். 1 பை 6. இதை கேன்சல் பண்ணோன்னா 5 பை 3. இதுதான் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடோடைய ஆன்சர். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டும் ஒன்று தான்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். இன்டெக்ரல் க்ளோஸ்ட் கர்வ் pdx ப்ளஸ் qdy. இதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது இதை வந்து ஆன்சரை ஃபில் பண்ணுவோம். பின்றது என்னது? இங்கே இந்த கொஸ்டின் படி dx பக்கத்தில் இருக்கணும். ஸோ 3x ஸ்கொயர் மைனஸ் 8y ஸ்கொயர் ப்ளஸ் க்யூன்றது 4y மைனஸ் 6xy இன்ட்டு dy. கொஸ்டினை எழுதியாச்சா? இப்போ ஆனால் இதில் என்னன்னா இது ஒரு க்ளோஸ்டு கர்வ். இந்த கர்வை பாருங்கள். இப்போ இதில் வந்து இதுக்கு வந்து இதோட ஆன்சர் வேணும்னா நம்ம 0 to ஏவோட ஆன்சர் வேணும், ப்ளஸ் ஏ டு பியோட ஆன்சர் வேணும், ப்ளஸ் பி டு ஓவோட ஆன்சர் வேணும். ஓ டு ஏ, ஏ டு பி, பி டு ஏ. இதை எல்லாமே நம்ம கவுண்டர் கிளாக் வைஸ் தான் கொண்டு போகணும். கிளாக் வைஸ்க்கு ஆப்போசிட் தான் கவுண்டர் கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் உங்கள் கிளாக் இப்படி சுத்தம். அப்போ நீங்கள் எப்படி கொண்டு போகணும்? இப்படி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதை பாருங்கள், இப்படி வருது. இந்த ஆர்டரில் தான் கொண்டு போகணும். ஸோ ஓஏ, ஏபி, பிஓ இது மூணையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் க்ளோஸ்டு கர்வோடைய வேல்யூ கிடைக்கும். இங்கே பாருங்கள், இன்டெக்ரல் ஓஏவோடது, ஏபிஓடது, பிஓவோடது. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவேட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஓஏ எடுத்துக்கோங்க. ஆன் ஓஏ இப்போ இந்த ஓஏல பார்த்தீங்கன்னா ஒய் வந்து 0. ஒய் 0னா டிஒய் என்னவாக இருக்கணும்? அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுவும் 0 தான் வரும். எக்ஸ் என்ன ஆன்சர் வரும்? ஓஏக்கு பாருங்கள், எக்ஸ் இங்கே 0லேருந்து 1 வரையும் வந்திருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த கர்வ் நான் கொடுத்துருக்க கொஸ்டினை தான் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த கர்வில் டிஒய் 0னா இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். அதே மாதிரி ஒய்யும் 0. அப்போ இந்த ஒய் டேர்மும் 0 ஆகிடும். டிஒய் 0னும் போதே இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். ஏன்னா இன்டூ டிஒய் இருக்குது. ஒய் 0னா இது 0 ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? 3x ஸ்கொயர் dx இருக்கும். இன்டர்வல் என்ன இருக்கும்? இது வந்து 0 to 1 இருக்கும். ஏன்னா எல்லாமே dx, எக்ஸோட இன்டர்வல் 0 to 1. அந்த லைனுக்கு ஓஏக்கு 0லேருந்து 1 வரையும் தான் இந்த லிமிட். ஸோ இது என்ன ஆகும்? 3x³ by 3ன்னு ஒரு இன்டெக்ரல் பண்ணால் இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஸோ x³ இந்த லிமிட் ஆஃப் 1 to 0. அப்போ என்ன ஆகும்? அப்பர் லிமிட் 1 போட்டால் 1³ is 1, லோயர் லிமிட் 0 போட்டால் 0. ஸோ இதோடைய ஆன்சர் 1. சரி, ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு ஓஏ. அடுத்து ஏபியோடது கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லிமிட்ஸை பார்ப்போம். ஏபின்றது இந்த சைடு இருக்குது. நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் தான் இங்கெல்லாம் போட்டுட்ருக்கோம், கரெக்டாக? அப்போ என்ன பண்ண போகிறோம்? டிஎக்ஸ் போட்டாலே உள்ளே இருக்க வேல்யூ என்ன போடுவோம்? ஒய்யோடது போடுவோம். அப்போ ஒய் என்னது? ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் நமக்கு டிஒய் கிடைக்கும். டிஒய் வந்து 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இது வந்து மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். அதாவது டிஒய்க்கு பதிலாக மைனஸ் டிஎக்ஸ்ன்னு போடணும். எக்ஸோட லிமிட் என்ன? ஏபியில் இங்கே பாருங்கள், எக்ஸ் எங்கே இருந்துருக்கு? எக்ஸ் இந்த இடத்துல 1 இருக்குது. எக்ஸோட லிமிட் ஏபி இப்படி பாருங்கள், கவுண்டர் கிளாக் வைஸ் பாருங்கள். ஏ வந்து இங்கே 1, இதான எக்ஸோட வேல்யூ. இங்கே 0. அப்போ எக்ஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 0. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடுமா? கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஃபார் திஸ் இன்டர்வல் ஏபி ஒய்யோட வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? 1 மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். இப்போ பாருங்கள், 3x ஸ்கொயர் மைனஸ் 8 இன்ட்டு ஒய் ஸ்கொயருக்கு என்ன போடணும்? ஒய்க்கு பதிலாக இங்கே 1 மைனஸ் எக்ஸ் போட்டால் 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வரும் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் 4y. அப்போது 4 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக என்ன போடணும்? 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6x இன்ட்டு இந்த ஒய்க்கு பதிலாகவும் 1 மைனஸ் எக்ஸ் போட்டுட்டு டிஒய்க்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? மைனஸ் டிஎக்ஸ்னு போடணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், 3x ஸ்கொயர். இதை வந்து முதல் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். a ஸ்கொயர் 1, b ஸ்கொயர் x ஸ்கொயர் 2ab மைனஸ் 2xன்னு வரும்.
இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே வேறு எதுவும் பண்ணல, இதை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். மைனஸ் ஏன் இந்த மைனஸ் போட்டோன்னா அது ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் டிஎக்ஸ் பக்கத்தில் இருக்கிறத ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன். இப்போ உள்ளே இருக்கிறது ஆஸ் யூஷுவல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 1 4, 4 × -x -4x, -6x × 1 -6x, -6x × -x + 6x² × dx. ஏன்னா இந்த நெகட்டிவ் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போது இது 3x², -8 × 1 is -8, இது -8 × x², -8x², -8 × -2x + 16x. இந்த dx ரெண்டும் காமன் நான் வெளியில் வச்சுக்கிட்டேன். இதையும் சேர்த்து உள்ளே கொண்டு வந்துடுறேன். -4 -of -+ 4x, -of -+ 6x, -× + -6x². எல்லாத்தையும் கிளப் பண்ணிட்டேன். ஏன்னா ரெண்டும் dxக்குள்ளே தான் இருக்குது. ஸோ dxஐ வெளியில் போட்டேன். இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா x² பாருங்கள் 3 டேர்ம் இருக்குது. 3 8, அப்போ வந்து 3 - 8 வந்து -5, இங்கே ஒரு -6 இருக்குது. ஸோ -11x² வரும். அடுத்து x டேர்ம் 16x ஒன்று இருக்குது, +4 20x, 26x வரும். -11x² + 26x, அப்புறம் இங்கே கான்ஸ்டன்ட் பாருங்கள் -8 -4. ஸோ அதை ஆட் பண்ணால் -12 வரும். இந்த இன்டர்வல் 1 to 0 dx. இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணலாம். இன்டெக்ரல் பண்ணும்போது -11 is a constant. x² dxோட ஆன்சர் x³/3 ப்ளஸ் 26 × x dxோட ஆன்சர் x²/2. இந்த 2 இந்த 26 13 டைம்ஸில் போயிடும். -12 × dxோட இன்டெக்ரல் வந்து x. ஸோ இப்படி லிமிட் என்ன? அப்பர் லிமிட் 0, லோயர் லிமிட் 1. மாற்றி எழுதிடாதீங்க, தப்பாயிடும். ஸோ இது அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் -11/3 × 1³ வந்து 1. ஸோ -11/3. இது பாருங்கள் 13 × 1². ஸோ 13 -12 × 1 -12. இப்போ இதில் இந்த மைனஸ் இருக்குது, 0 போயிடுச்சு. இங்கே பாருங்கள் 13 - 12 வந்து +1. ஸோ -× - +11/3 வரும். -× -1 வந்துடும். இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 11 - 3/3, அதாவது 8/3 வந்துடும். அடுத்து பிஓன்றது என்னது? அந்த தேர்ட் லைன் இப்படி வரணும். ஓகேவா? இப்போ இந்த தேர்ட் லைனோட இது பார்க்கும்போது இதில் இந்த லைனை பாருங்கள். இந்த தேர்ட் லைனோட பார்க்கும்போது x வந்து 0. தேர்ட் லைனோட டச்சிங் பாயிண்ட் என்ன? x 0. அப்போ dx என்ன? அதுவும் 0வாக தான் இருக்கணும். y என்ன? y வந்து இங்கே பாருங்கள், இந்த இப்படி இருந்து இப்படி கீழே வரும். கரெக்டாக? பியிலேருந்து 0 வரும். இந்த பியில் y என்னது? இங்கே பாருங்கள் 1. இந்த இடத்துல y என்னது? இங்கே பாருங்கள், இந்த லைனு ஃபுல்லாகவே y = 0. அப்போது ஒய்யோட இன்டர்வல் வந்து 1லேருந்து 0 வரையும் வரும். y = 1 to 0. இந்த இன்டர்வல் எழுதிட்டோன்னா நம்ம பாட்டுக்கு மடமடன்னு எழுதிடலாம். ஸோ இப்போ கொஸ்டின் எழுதிட்டேன். இந்த ஏரியா B0ன்ற லைனுக்கு பார்க்குறோம். = y வந்து பாருங்கள் 1லேருந்து 0 வரையும். அப்போது லோயர் லிமிட் வந்து 1, ஏன்னா அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்பர் லிமிட் 0. ஸோ இப்போ பார்ப்போம் வேல்யூ பாருங்கள். இதில் x 0, dx 0. dx 0னா இந்த ஃபுல் டேர்ம் அப்படியே 0 ஆகிடும். இதில் x 0னா -6y × 0, அந்த டேர்மும் 0 ஆகிடும். மீதி நமக்கு இருக்கிறது 4y தான் இருக்கும். 4y × dy. லிமிட்ஸ் என்ன? இதுதான் ஸ்டார்டிங், இதுதான் லிமிட் கீழே வரணும். 1 to 0 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்டார்டிங், இதுலேருந்து இப்படி வருது. ஸோ இங்கே y 1, இங்கே 0. ஸோ லோயர் லிமிட் இஸ் 1, அப்பர் லிமிட் இஸ் 0. இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணோன்னா 4y²/2 வரும். இதை கேன்சல் பண்ணிட்டா 2y² வரும். லிமிட்டை கொடுத்துடலாமா? அப்பர் லிமிட் கொடுத்தோன்னா 0 மைனஸ் லோயர் லிமிட்டு 2y², 2 × 1² 2ன்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் -2. ஸோ இந்த மூணாவது இன்டெக்ரலோட ஆன்சர் -2. பட் நமக்கு வேண்டியது வந்து என்னது? நம்ம இன்டெக்ரல் CPdx + Qdy இந்த சம் ஆஃப் இந்த 3 இன்டெக்ரல்ஸ் வேல்யூ எடுத்து எழுதிடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட் இன்டெக்ரலோட ஆன்சர் வந்து 1. இது வந்து நம்ம OA ஓடுது. செகண்ட் இன்டெக்ரலோட ஆன்சர், அதாவது AB ஓடது வந்து 8/3. அப்போ 1 8/3, இதுக்கு BOக்கு -2. ஸோ 1 8/3 -2. இதுக்கு இது ரெண்டையும் பாருங்கள், இது 8/3 அப்படியே வச்சுருக்கேன். -2 + 1 வந்து -1. இப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா இட் இஸ் 8 - 3/3, அதாவது 5/3ன்னு வரும். ஸோ இது 5/3. நம்மளுடைய RHS என்ன வந்தது பாருங்கள், இதுதானே நம்ம RHS. இதுவும் 5/3. ஸோ LHS is equal to RHS. ஸோ ஃப்ரம் 1 and 2 இந்த LHS RHSலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? கொஸ்டின் அப்படியே எழுதிட வேண்டியதான். இந்த இன்டெக்ரல்
closed curve p dx plus q dy equal to double integral region R dou q by dou x minus dou p by dou y into dx dy. இது அத்தனையும் அழகாக ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் கிரீன்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைட். அவ்வளோதாம்மா இந்த சம். தேங்க்யூ.